ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறம் தன்னை சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்லேருந்து எடுத்த vlog தான். நைட் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இட்லியும் வந்து நடக்கடலை சட்னியும் வந்து செஞ்சுருந்தேன். இந்த சட்னியோட ரெசிபி வேணும்னா என்னோடய சேனல் தன்னை சமையலுங்கிற சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. இட்லியும் சட்னி வந்து சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிட்டேன். நான் அடுத்த நாள் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்து போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அதனால் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டெலாம் கூட்டிட்டு மாப்பெலாம் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா 2-3 நாள் வந்து இருக்க மாட்டோம் இல்லையா, அதனால் வந்து சரி பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நைட்டு வந்து அந்த வேலைலாம் பார்த்தாச்சு. துணியும் வந்து மிஷினில் போட்டு எடுத்து வச்சுட்டா நைட்டுக்குள்ளே காஞ்சிரும். காலையில் எழுந்துச்சி மடித்து இது பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இன்றைக்கே வந்து நான் எங்களுக்குள்ளே தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பேக்கில் வந்து 2-3 நாளைக்கு தேவையானது எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அவளுக்கு தேவையான மருந்து எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு நம்ம இது பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் நைட்டே வந்து புளி தண்ணி வந்து காய்ச்சி வச்சிட்டோன்னா காலைல எழுந்துச்சி நம்ம சாதம் மட்டும் வடிச்சிட்டு அதில் போட்டு கலரி கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொடி மசாலா எல்லாமே வந்து வறுத்து அரைச்சிட்டு வச்சுருந்தேன். அப்புறம் புளியும் வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன் மதியானமே. அதை வந்து காய்ச்சி வந்து புளி தண்ணியும் வந்து நைட்டு வச்சுட்டேன். நான் வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருந்தேன். சென்னை எக்மோர் டு திருச்செந்தூர் புக் பண்ணியிருந்தேன். ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock வந்து சென்னை எக்மோரில் எடுக்கும். செந்தூர் எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கேபின் கூப் 2 இருந்தது. நான் வந்து கூப் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். பாப்பா இருக்கிறதால நான் கூப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். அது வந்து எவ்வளோ சென்னை எக்மோட்டூர்லேருந்து திருச்செந்தூர் சார்ஜ் பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 2,855 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நான் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 நாளில் வந்து அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இந்த புளித்தண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் படுத்துட்டேன். காலைல எழுந்திரிச்சதும் காலைல வந்து தோசை ஊற்ற கொஞ்சம் மாவு இருந்தது. அதை வந்து தோசை ஊற்றி சட்னி அரைச்சி காலை டிஃபன் முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பாடையும் வந்து கிளறி வச்சிடலான்னு சொல்லிட்டு சாதம் வடித்தேன். சாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வடிச்சிட்டா கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கும் சாதம். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்புறம் புளி சாதம் கிண்டும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா பேக் பண்ணி கொண்டு போகும்போது பிசுபிசுப்பாகவும் இருக்காது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் காலை சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் சாதம் வடித்து அதில் வந்து புளித்தண்ணி வந்து ஊற்றி நம்ம கழுவிட்டு பேக் பண்ணியாச்சு. 4 மணி ட்ரெயினுங்கிறதால பார்த்திங்கன்னா ஒரு 2:30 மணிக்கு வந்து இங்கேருந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து புளி சாதம் கிண்டியிருந்தேன் இல்லையா, அதையே வந்து நான் மதியானம் சாப்பிட்டுட்டு இதுக்கு வந்து தொட்டுக்க பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இருந்துச்சு. வேர்க்கடலை வந்து துவைய மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சிப்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து நைட்டு கொஞ்சம் கூடூர் வத்தை மட்டும் பொரித்து வச்சுருந்தேன். அந்த வத்தையும் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் பேக் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. 2:30 மணிக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் டக்குன்னு போயாச்சு. ஒரு 3 மணிக்குள்ளேயே போயாச்சு. வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3வது பிளாட்ஃபார்ம் எக்மோரில் வந்து பார்த்திங்கன்னா 3வது பிளாட்ஃபார்ம்லேயே இருந்துச்சு. அதனால் வந்து பெருசாக மேலே ஏறுற மாதிரி இல்லை. அதனால் நாங்கள் அதில் ஏறிட்டு நாங்கள் போனோன்னா 4 மணிக்கு வண்டி எடுத்துட்டாங்க. காலைல வந்து 5:30 மணிக்கு வந்து திருச்செந்தூர் போயிடுச்சு. 6 மணிக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் 5:30 மணிக்குள்ள 5:45 திருச்செந்தூர் போயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சு ஓடுதாக இருந்தது. 120 ரூபா வாங்கிக்கிட்டாங்க கோவில்லேருந்து. அதனால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு போக வந்து 120 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து ரூம் எடுத்துருந்தோம்.
அது பார்த்திங்கன்னா ஜோர் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எடுத்திருந்தோம். ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக நல்லா இல்லை, தச்சமேத்தி. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் ரூம் கிடைக்கல. நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாமல் போயிட்டோம். அதனால் இருந்ததை பார்த்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போக்கே நாங்கள் புக் பண்ணிட்டு இது பண்ணிவிட்டு நாங்கள் கோவிலுக்கு போயிட்டோம். அங்கே போய் கடலில் இது பண்ணிவிட்டு நாளைக்கு கடலில் குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து பொது தரிசனமும் சரி, 100 தரிசனமும் சரி, ரெண்டுத்துலேயுமே அவ்வளோ க்யூ இருந்துச்சு. கூட்டம் செமையாக இருந்தது. நான் வந்து பாப்பா வச்சுருந்ததால் பார்த்திங்கன்னா இந்த வழியில் வந்து எங்களுக்கு தனி அந்த இது விட்டுருந்தாங்க. அதில் போய்ட்டோம். அதில் பார்த்ததால வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து கோவிலுக்கு போயாச்சு. இது பார்த்திங்கன்னா மழை வந்து விட்டுட்டே பேஞ்சிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் பேஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இல்லை. அப்போ மழை பெய்யாதப்போ வந்து வெளில நின்றுக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளார போயாச்சு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு, பழைய கோயில். பழைய காலத்து கோயில் சொன்னாங்க. அது வந்து ஒரு ஈவினிங் போல் நாங்கள் அந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு நைட் சாப்பிட்டு படுத்தாச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு இந்த குடிசை முத்தாரம்மன் கோவில் சொல்லிட்டு பக்கத்தில் இருந்துச்சு. சரி அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் தான் போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து நாங்கள் போகிறதுக்கே வந்து ஒரு 10 மணி ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. சரி அங்கே பக்கத்தில் எங்கே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு காலையில் எதுவும் சாப்பிடல, நேராக கோயில். ஏன்னா அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு பிறந்த நாள், ஃபஸ்ட்டு பிறந்த நாளுங்கிறதால டைரெக்டாக வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வெளில வந்து சாப்பிட்டுட்டு அப்போயே நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு வந்து கார் புக் பண்ணி கிளம்பிட்டோம்.